இங்க 2 திருடனுங்க அந்த சிட்டில இருந்த எல்லா பணக்காரர்களுமே கையில ஒரு தோல் பேக்க தவறாம வச்சிருக்கத பாக்குறாங்க. அந்த பேக்ல எல்லாம் பணம் நிறைஞ்சு இருக்குதுன்னு நினைச்சு இன்னைக்கு சரியான வேட்டைதான்னு நினைக்கிறாங்க. அந்த பைகள்ல எவ்வளவு பணம் அடங்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பைய விற்கிற கடைக்கு போய் விசாரிக்கிறாங்க. கடைக்காரரு பெரிய நோட்டா இருந்தா 50,000 யுவான் வரைக்கும் அடங்கும்னு சொல்றாரு. அப்போ அந்த ஏரியாவிலேயே பெரிய பணக்காரரான லூஷன் அவர் பேக்கோட ஜிப்ப ரிப்பேர் பாக்குறதுக்காக அந்த கடைக்கு வர்றாரு. அவர்கிட்ட காஸ்ட்லியான சிகரெட்டையும் கையில மோதிரத்தையும் அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அவர் பார்த்ததும் இவர்தான் இன்னைக்கு டார்கெட்னு லியோ ஃபிக்ஸ் பண்றான். உடனே அவரை அப்படியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவரு சாதாரண பணக்காரர் மட்டும் இல்ல, அந்த தெருவே அவருக்கு தான் சொந்தம். அங்க இருந்த கடைகள்ல வாடகை வசூல் பண்ணியே அவரோட பேக் ஃபுல் ஆகிருது. அப்போ அவர் ஒரு சின்ன சந்துக்குள்ள போறாரு. உடனே இதுதான் சரியான டைம் லியோ அட்டாக் பண்றதுக்காக கத்தியை எடுக்கும் போது சடனா அவர் இன்னொரு டேனிங்ல போயிடுறாரு. அவங்க ஃபாலோ பண்ணி வந்து பார்க்கும்போது அவர் முன்னாடியே 2 பேரும் நிற்காங்க. அவங்க அவர்கிட்ட வேலை செய்யற ஆட்கள் மாதிரி தெரியுது. ரொம்ப நேரம் அலைஞ்சதால அவனோட ஃப்ரெண்டு இப்பவே அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்றான். அப்போ படிக்கட்டு வழியா இன்னும் 2 பேர் வர்றதை பார்த்து இன்னொரு கொள்ளை கும்பலா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அவரை அட்டாக் பண்ண வரும்போது சடனா அவர் உஷாராகி அவங்களை பிடிச்சு லாக் பண்ணிடுறாரு. அப்பதான் அவங்க லூஷங்கோட ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிய வருது. அவங்க சண்டை போடுற மாதிரி விளையாடுறத பார்த்து அவருக்கு ஃபைட் பண்ணவும் தெரியும் போலன்னு லியோ பயப்படுறான். அதனால சேஃப்டிக்கு ஒரு சுத்தியலையும் ரோப்பையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்றாங்க. அடுத்ததா அவரு பழைய பொருட்கள் விற்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு. அப்போ அவர் கையில நிறைய பணம் இருக்கிறத பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பணம் நமக்கு சொந்தமாக போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு அவர் அந்த மார்க்கெட்ல காணாம போயிடுறாரு. அப்போ அவனோட ஃப்ரெண்டு இன்னைக்கு ஃபுல்லா அலைஞ்சி நம்ம பணம் எல்லாம் வேஸ்டா போனது மட்டும்தான் மிச்சம்னு சொல்லி பயங்கரமா கோபப்படுறான். ஆனா லியோ இவ்வளவு பணக்காரங்க நடமாடுற இடத்துல கண்டிப்பா வேற ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்றான். அப்படியே 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடலாம்னு வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க 3 பேர் வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட 100 யுவான் பணத்தை காமிச்சு ஏதோ சிக்னல் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஹோட்டல்ல 3வது மாடியில இல்லீகலா சூதாட்டம் நடக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சதும் சூதாட்டம்னா அங்க நிறைய பணம் நடமாடும்னு லியோ புரிஞ்சுக்கிறான். உடனே அவங்க 2 பேரும் அப்படியே மாடிக்கு போயிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. பார்த்தா லூஷன் அங்கதான் இருப்பாரு. அவரை பார்த்ததும் அதிர்ஷ்டம் இன்னைக்கு நம்ம பக்கம் தான் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவரோட பேக்ல பணம் நிரம்பிக்கிட்டே இருக்குது. அவர் எங்கே முடிஞ்சு வரும்போது பணத்தை திருடலாம்னு முடிவு பண்ணி அவங்க ரூம்ல போய் வெயிட் பண்றாங்க. அவங்களோட எதிர்கால கோடீஸ்வர வாழ்க்கையை கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேம் காலையில வரைக்கும் போயிட்டு இருக்குது. அப்போ யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததால போலீஸ் அங்க வந்துடுறாங்க. கடைசியில அங்க இருந்த மொத்த பணத்தையும் போலீஸ் பறிமுதல் பண்ணிடுறாங்க. பணம் கிடைக்கும்னு நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்த லியோவோட ஃபேஸ் இப்போ செத்து போன ஈய விழுந்த மாதிரி மாறிடுது.